ஹாய் மீடியாஸ் கபீஸ் குட்டி பேக்கை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஜிப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குப்பை. அதுலேயே அதிகமாக இருக்கிறது என்ன குப்பைன்னு பார்த்தீங்கன்னா அவனோட பென்சிலை வந்து சீவி உள்ளேயே அந்த டஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கான். ஏன்டா அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க மிஸ்ஸு வந்து இந்த மாதிரி சாஃப்ட்னர்லாம் சீவிட்டு அந்த குப்பையை கண்ட இடத்துல போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா. அதனால் ஒன்று பேக்கெட்டில் போட்டுக்கிறான், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறான். நானும் நிறைய டைம் இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வராதான்னு சொல்லிட்டேன், ஆனால் அவங்க மேம் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே செய்கிறான். இதுக்காகவே கபீஸ் குட்டிக்கு நியூவாக ஒரு சாஃப்ட்னர் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க அந்த சாஃப்ட்னரு. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ஒரு டஸ்ட்பின் டைப்பில் தான் இருக்குது. ஓப்பன் எந்த பக்கம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்புக்குறி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் விட்டு அந்த திருகிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டஸ்ட்பின் எல்லாம் உள்ளே ஸ்டோர் ஆகிக்கும். அதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக தாங்க இருக்குது. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நல்லா நீளமாகவும் இருக்குது, அகலமாகவும் இருக்குது. இந்த டஸ்ட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் கொடுக்கலங்க. அது வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து கிளாஸ் மாதிரி இருக்குது, பட் அது வந்து பிளாஸ்டிக் தான். நமக்கு உடையவும் உடையாது. ஒர்த்து தான் நான் நினைக்கிறேன். நம்ம வந்து சிவி பார்க்கலாம் இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூவாக ஒரு பென்சில் ஒன்று எடுத்துகிட்டேன், ஷார்ப் பண்ணாத ஒரு பென்சிலு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹோலில் வந்து அந்த பென்சிலை விட்டுட்டு நல்லா திருகிட்டே இருந்தோம் அப்படின்னா சவுண்டு மட்டும் கேட்குது. இப்போ தாங்க லைட்டாக வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த பென்சிலோட டஸ்ட்டெல்லாம் இப்போ தான் வர ஆரம்பிக்குது. நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி தான் வந்து திருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, லைட்டாகவே ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஆனால் அந்த டஸ்ட்டை வந்து இறங்க மாட்டேங்குது. நம்ம வந்து அதை ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே இறங்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து நான் ஷார்ப் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் பண்ணிட்டேன். பார்த்திங்களா, கொஞ்சமாக வந்து ஷார்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் பரவாயில்லைங்க, சூப்பராக தான் ஷார்ப் ஆகுது. ஃபுல்லாகவே நான் ஷார்ப் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ப் பண்ணிட்டேன். அதாவது பையன் எழுதுகிற அளவுக்கு வந்து நான் ஷார்ப் பண்ணிட்டேன். ஷார்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டான் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கூட இந்த டஸ்ட்டை வந்து நம்ம வெளியே கொட்டிக்கலாம். ஏன்னா ஸ்கூலில் வந்து கொட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க போல இருக்குது. அதனால் அவன் வந்து பேக்கில் அல்லது பாக்கெட்டில் போட்டு கொண்டு வந்துடுறான். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம அதுக்கப்புறம் வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கையில் கொட்டி பார்க்குறேன். ஆனால் வரலைங்க, ரொம்ப டைட்டாக இருக்கும் போல இருக்குது. இல்லை வந்துருச்சு. சூப்பர் தாங்க. இந்த டஸ்ட்டை வந்து நம்ம இப்போ வெளியே வந்து கொட்டிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தாங்க. உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டுருக்காங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்னர் வந்து வாங்கி கொடுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மீடியாஸ்.